வெல்கம் டு சாய்லேகாஸ் கிச்சன் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பாலாடையிலிருந்து நெய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பால் காய்ச்சி ஆற வச்சதுக்கப்புறம் இது மாதிரி பாலாடை விடும் இல்லையா, அதை நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. மேக்ஸிமம் ஒரு 7 நாள் ஒரு 10 நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கு மேலே பண்ண வேண்டாம், ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது எடுத்து வச்சுருக்கிறத சில் வாட்டர் இல்லைனா ஐஸ் க்யூப் போட்டு தண்ணி ஊற்றி இந்த ஆடை எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றிக்கோங்க. நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, மிக்சியில் அடிக்கும்போது தெரிச்சிருச்சு. அதனால் பாதியை பிரிச்சுட்டு நான் 2 தடவையாக அடித்து எடுத்துக்கிட்டேன். சில் தண்ணி ஊற்றி இந்த ஆடையை அதில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா மிக்சியில் அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். வெண்ணெய் தனியாக இருக்கும், அந்த தண்ணி தனியாக பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் 2 பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த ஜாரில் இருக்கிற வெண்ணெயை எடுத்து அதில் போட்டுருங்க. லைட்டாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பாத்திரத்தில் மாற்றிடுங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வேறு இடத்துல பால் வாங்கிட்டு இருந்தாங்க. அதில் நெய் பண்ணும்போது கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப வலுவலுன்னு அந்த வெண்ணெய் ஒட்டாது, கையில் அப்படியே திரட்டி தான் வரும். இப்போ நாங்கள் அங்கே பால் வாங்குறதில்ல, இப்போ வேறு ஒரு இடத்துல வாங்கிட்டுருக்கோம் பால். நான் அதுக்கப்புறம் நெய் செய்யவே இல்லை. நான் இப்போ தான் முதல் தடவை இந்த பாலில் நெய் செய்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ரொம்ப வலுவலுன்னு கையில் ஒட்டுற மாதிரி இருக்குது. இப்போ இன்னொரு பாத்திரத்துலேயும் மாற்றியாச்சு. அப்படியே அந்த கடாயில் மாற்றிட்டு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கொதித்து நுரைச்சி வர மாதிரி வரும். நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த நெய் வெளியில் வர்றது நல்லா தெரியும். நல்லா கொதித்து அப்படியே ப்ரௌன் கலராக செட்டில் ஆகும். ஒரு ஸ்டேஜுக்கு முன்னால் முருங்கையில் ஒரு கொத்து போடணும். அப்படி போட்டிங்கன்னா நெய் நல்லா மணமாக இருக்கும். சப்போஸ் முருங்கை இலை கிடைக்கல, இன்றைக்கி எனக்கு முருங்கை இலை கிடைக்கல, அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலையும் சும்மா ஒரு 2 கல் கல்லுப்பு போட்டேன் நெய் முறிக்கிறதுக்கு. இப்போ ஓரளவுக்கு கொதித்து நெய் வெளியில் வந்திருக்கு. இந்த நெய் காய்ச்சறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான வேலை தான். ஆனால் அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தெல்லாம் கழுகுறது தான் ரொம்ப கஷ்டமான வேலை. இப்போ அந்த பவுலு, மிக்சர் ஜார் இது எல்லாமே ரொம்ப பிசு பிசுன்னு தான் இருக்கும். இந்த பாத்திரமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆகி அடியில் பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்போது நெய் வடிச்சிட்டு இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுகுங்க. அந்த மிக்சர் ஜாரு அந்த 2 கப்பில் தண்ணியில் வச்சிடலாம். அதுவுமே அப்படி தான். ஒரு தடவை லைட்டாக சோப் போட்டு கழுவிட்டு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஊற்றி கழுவிட்டிங்கன்னா சுத்தமாக பளிச்சுன்னு ஆகிடும். ஓரளவுக்கு அப்படியே கொதித்து வந்துட்டுருக்கு. இல்லை கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் ஆயில் மாதிரி தெரியுது இல்லையா, நெய்யே நல்லா கொதித்து மற்றதெல்லாம் இதாகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கல்லுப்பு நிறைய போட வேணாம், சும்மா ஒரு 2 மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 கொத்து 4 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த மாதிரியும் நெய் காய்ச்சலாம். முருங்கலை போட்டால் நல்ல மணமாக இருக்கும். நம்ம கருவேப்பிலையும் கல்லுப்பும் போட்டால் இது லைட்டாக ஒரு வித்தியாசமான ஃப்ளேவரில் தெரியும். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே செஞ்சுக்கலாம், நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். கருவேப்பிலை போடும்போது பார்த்து போடுங்க, படப்படன்னு வெடிக்கும். நான் ஆர்வக்கோளாறில் பக்கத்துலேயே நின்று போட்டு எண்ணெய் ஃபுல்லாக திரிச்சிருச்சு. நீங்கள் போடும்போது போட்டுட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. படப்பட நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுடுங்க. ஆற விட்டுட்டு நீங்கள் வேறு ஒரு மூடியில் வச்சிட வேண்டாம், வேர்வை தண்ணி விழுந்துடும். அப்படியே ஓப்பன்லேயே இருக்கட்டும். ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பை. அப்படியே ஓப்பன்லேயே விட்டுடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் எந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். வடிச்சிட்டு வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நீங்கள் வெளியிலையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வடித்து வச்சுட்டேன். எனக்கு இது ஒரு 100 ml இருக்கும்னு நினைக்கிற அளவு. அவ்வளோதான். இது நான் ஈவினிங் தான் பண்ணேன். இது மறுநாள் மார்னிங் நான் பார்க்கும்போது நல்லா மணலாக சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இனிமேல் ஆடையெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி எடுத்து வச்சுட்டு நெய் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.